ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மேட் ட்ரேடர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வியாபார் பில்லிங் சாஃப்ட்வேர் மொபைலுக்குள்ளே ஆப் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது விண்ட்ரார் ஃபைலாக இருக்கும், ஜிப் ஃபைலாக இருக்கும். இதுக்கு நீங்கள் உங்கள் ஃபோனில் ஜிப் ஃபைல் விண்ட்ரார் ஓப்பன் பண்ணியிருக்கலாம், இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம். இப்போது அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதுதான் அந்த ஆப். இதுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டு இப்போ நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போது ஃபைல் இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போது இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, ஃபைல் இன்ஸ்டால் ஆகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைல் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போது நான் அதை ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்துட்டேன். இப்படி தான் இருக்கும் இதோட இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா, ஜஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துட்டேன். இப்போ மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும். ஜஸ்ட் இந்த மாதிரி கேட்டால் கேன்சல் கொடுத்துடலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. கேன்சல் கொடுத்துட்டேன். இப்போ என் மொபைல் நம்பர் என்டர் ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃபஸ்ட் டைம். இப்போ என் மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். ஓடிபி வந்துட்டுருக்கு. எனக்கு ஓடிபி வந்துருச்சு. நான் ஓடிபி என்டர் பண்ணுறேன். ஓகே, நான் ஓடிபி என்டர் பண்ணிவிட்டேன். அலோவ் கொடுக்குறேன். இப்போது நம்ம சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சிம்பிள் ஒர்க் முடிஞ்சு கட்டுங்களா. இப்போ கஸ்டமர் ஃபஸ்ட் சேல் அப்படின்னு காட்டும். இப்போ ஜஸ்ட் ஒரு கஸ்டமர் நேம் அடிக்கிறேன். கார்த்தின்னு சும்மா டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அண்ட் இன்வாய்ஸ். இது வந்து ஸ்டார்டிங் தான், அதனால் நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 200 டைப் பண்ணுறேன். ஜஸ்ட் கிரியேட் இன்வாய்ஸ். ஏன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து நமக்கு ஒரு மாடல் காமிக்கிறதுக்காக நம்மளை பற்றி இப்படி காமிக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் நம்ம சாஃப்ட்வேர், நான் கொடுக்குற சாஃப்ட்வேருக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, அது வந்து ஃப்ரீ வெர்ஷன். இது வந்து ஃப்ரீ தான், பட் என்னென்னா உங்களுக்கு இது லைஃப் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாஃப்ட்வேர். ஓகேங்களா, லைஃப் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் நமக்கு இதில் இன்டர்நெட் தேவை கிடையாது. சரிங்களா, ஸோ அதனால் இந்த வியாபாருக்கு இதுக்கப்புறம் இன்டர்நெட் நமக்கு தேவைப்படாது. அதனால் இதோட இன்டர்நெட்டை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். இன்டர்நெட் ஆக்சஸ் தேவையில்லை. ஏன்னா அப்டேட் வந்துச்சுன்னா சில இஷ்யூஸ் வரும். அதனால் அப்டேட்டை வந்து இப்போ ஆகாத மாதிரி நான் டிசேபிள் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இன்டர்நெட் இதுக்கு தேவை கிடையாது. அப்புறம் ப்ளே ஸ்டோரில் போயும் கூட நீங்கள் இதோட ஓகேங்களா, ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போங்க. நம்ம ஆப்பை கிளிக் பண்ணி இப்போ நான் ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் வந்துட்டேன். இங்கே மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எனேபிள் ஆட்டோ அப்டேட்ருக்கா, அது வந்து டிசேபிளில் தான் இருக்கணும். இதில் டிசேபிள் இருந்தால் நமக்கு இஷ்யூ வராமல் இருக்கும். ஓகேங்களா, நம்ம வியாபாரக்குள்ளே இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டேன். தென் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது நமக்கு லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்டர்நெட் நமக்கு தேவையே இல்லை. ஓகேங்களா, இது ஆஃப்லைனுக்காக. ஏன்னா உங்களோட பர்சனல் எல்லாமே ஆஃப்லைன்லாம் இருக்கிறது தான் பெட்டர். ஓகேங்களா, உங்கள் என்ட்ரி எல்லாமே ஆஃப்லைனில் இருக்கிறது பெட்டர். இன்னொரு இதில் ட்ரைவில் உங்கள் ட்ரைவ்லேயே லிங்க் ஆனாலுமே நீங்கள் ஆஃப்லைனாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி ஒரு கம்பெனி என்ட்ரு பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மேலே என்ட்ரி இதை கம்பெனின்னு இருக்குது. ஜஸ்ட் என்ட்ரி பண்ணுறேன். நம்ம சேனல் நேம் அடிச்சிடுறேன், மேட் ட்ரேடர். ஜஸ்ட்டு சேவ். ஓகேங்களா, இப்போ நம்ம கம்பெனி சேவ் ஆயிடுச்சு. இந்த செட்டிங் போயிட்டு ஜென்ரலில் போய்ட்டு நமக்கு என்ன வேணுமோ நிறைய ஆல்ட்ரேஷன் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆப் டீட்டெயில் பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். இதுதான் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்ட வீடியோ. இதை உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கலாம். உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம். உங்கள் செகண்ட் நம்பர் வேணும் உங்கள் இன்னொரு நம்பர் கொடுத்துக்கலாம். உங்கள் மெயில் ஐடி கொடுக்கலாம். உங்கள் பிஸ்னஸ் அட்ரஸ், பின்கோடு, இது எல்லாமே கொடுக்கணும். அதாவது ஜிஎஸ்டி இருந்தால் ஓகே, இல்லைனா உங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள், உங்கள் மெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் என்னோடய மெயில் ஐடி என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிட்டேன். என்னோடய அட்ரஸ் என்ன இருக்கோ அதை நான் என்ட்ரு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளா ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிட்டோன்னா நம்ம பில் சேவ் பண்ணும்போது இந்த அட்ரஸ், இந்த பின்கோடு எல்லாமே வந்துடும். இப்போ நான் ஸ்டார்டிங் பில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறோம். ஓகேங்களா, எப்படி கிரியேட் இன்வாய்ஸ் கொடுக்க போகிறேன். புதுசாக பில் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஆட் த நியூ சேல் கொடுக்குறேன். கஸ்டமர் நேம், இப்போ இந்த கஸ்டமர் நேம் வந்து என்ன வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு கார்த்தி போட்டோமா, இப்போ வந்து சுரேஷ்னு வச்சுக்கலாமா. ஜஸ்ட்டு சுரேஷ்னு என்ட்ரு பண்ணுறேன். அவங்களோட மொபைல் நம்பர் என்ன இருக்கோ அந்த மொபைல் நம்பர் நான் டைப் பண்ணுறேன். ஜஸ்ட் அவங்க மொபைல் நம்பர். ஆட் ஐட்டம்னா நம்மக்கிட்ட என்ன ஐட்டம் இருக்குது, இப்போ நான் எது சேல் பண்ணுறேன் அப்படின்ட்டு சேல் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. இப்போ என்கிட்ட வந்து ஒரு பென் ட்ரைவ் இருக்குது. ஒரு பென் ட்ரைவ் நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா
ஜஸ்ட்டு பென் ட்ரைவ் அது என்ன சாண்டிஸ்க்னு டைப் பண்ணிக்கிறேன். அது எத்தனை ஜிபி அப்படின்ட்டு நான் டைப் பண்ணுறேன். 64 GB. இது குவான்டிட்டி 1. ஒரு குவான்டிட்டியோட ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு ஒரு குவான்டிட்டி என்ன வருது, ஒரு 650 ரூபா என்டர் பண்ணுறேன். இந்த அமௌண்ட் வந்து வித் டேக்ஸில் வருமா வித்தவுட் டேக்ஸில் வருமானு நம்ம போடுவோம். இது வித் டேக்ஸில் தான் வரும். டேக்ஸ்னால் டேக்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கலாம். வித் டேக்ஸ்லேயே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு 650 ரூபா வித் டேக்ஸோட வந்துடுது. இந்த டேக்ஸை பற்றி மாற்றுறதெல்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துட்றேன், அவ்வளோதான். இப்போ நமக்கு அடுத்த டீட்டெயில் இது இன்வாய்ஸ் 2. ஏற்கனவே சுரேஷ்னு போட்டோம், கார்த்திக் போட்டோம். இப்போ சுரேஷ்க்கு வந்துருச்சு. என்ன டேட்டுன்னு வந்துடும். அவங்க மொபைல் நம்பர், என்ன பென் ட்ரைவ், எத்தனை பீஸ் இருக்குது, அது என்ன ரேட்டு, அதோட கேஷ் ரிசீவ், அவங்க எது டிஸ்கவுண்ட் பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் உண்டு. கேஷ் சேலா செக்கா அப்படின்ட்டு இது பண்ணிக்கலாம். கேஷ் தான். டிஸ்கிரிப்ஷன் இந்த பில்லை எதுவும் நோட் பண்ணணும், வாரண்ட்டி எதுவும் இருக்குது அப்படின்னா இந்த டேட் போட்டு ஸ்டில்னு போட்டு இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துட்றேன். பில் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ என்னோடய ப்ராண்ட் நேம், என்னோடய அட்ரஸ், என்னோடய ஃபோன் நம்பர், அந்த மாதிரி யார் கஸ்டமரோட நேம், அவங்களோட ஃபோன் நம்பர், என்ன ஐட்டம், அது எத்தனை குவான்டிட்டி, அது என்ன ப்ரைஸு, ஸோ டீட்டெயிலாக வந்துடும் உங்களுக்கு. இங்கே உங்கள் அட்ரஸ் சைன் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் லோகோ இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இது டேலி தீமில் இருக்குது. இப்போ நான் வேறு தீம் வேணும், நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் என்னால். அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இது வந்துச்சு. இந்த பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஓப்பன் த பிடிஎஃப். இப்போ இதை நான் பிடிஎஃபாகவும் என்னால் மாற்றிக்க முடியும், பிரிண்ட் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு பிரிண்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா சிம்பிள் தான், ஷேர் கொடுத்து பண்ணலாம். இந்த ரைட் கிளிக் பண்ணி இந்த பிரிண்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிரிண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா? இல்லை உங்கள்கிட்ட என்ன பிரிண்ட் இருக்கோ அதை நீங்கள் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இந்த தீம் ஸோ இந்த வருஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டரான யூசேஜ் இருக்கும். இதில் எல்லாமே உண்டு. இப்போ எப்படி பேக்கப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இந்த பேக்கப் பண்ணுற ஸ்டோர் கிளிக் பண்ணுங்கள். இதில் பேக்கப் டு த ஃபோன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்கள் டாக்குமெண்ட் உள்ள வேப்பர் உள்ள அந்த பேக்கப் இருக்கும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் எங்கே இருக்குன்னு காமிக்கிறேன். ஜஸ்ட் உங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் போய்க்கங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜில் இந்த டாக்குமெண்ட்ஸ் உள்ள வியாபாரம் இருக்குது இல்லையா, அது உள்ள இந்த பேக்கப் இருக்குது. இந்த டேட் போட்டு அப்படியே இருக்கும். ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் அப்புறம் உங்கள் வியாபாரோட டேட் போட்டு தெளிவாக இருக்கும். ஸோ இந்த ஆப் தான். இந்த ஆப் எப்படி வாங்கணும்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு இந்த ஆப் வந்து 200 வரும். இதை நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் வாங்கணும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு என்னோடய ஃபோன்பே அக்கௌண்ட் இது தான். ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் 200 அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டு நீங்கள் இது என்னோடய டெலகிராம் ஐடி, எனக்கு நீங்கள் பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணலாம். இந்த குரூப்லேயும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, இல்லை என்னோடய மெயில் ஐடியும் இருக்குது. இந்த மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணாலுமே உங்களுக்கு பாஸ்வேர்டுனா உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? நீங்கள் எனக்கு எதில் மெசேஜ் பண்ணுறீங்களோ அதில் பாஸ்வேர்டு சென்ட் பண்ணிவிடுவேன். 200 மட்டும் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது லைஃப் டைம். அது இல்லாமல் நீங்கள் இந்த ஒரே ஆப்பில் நீங்கள் ஒரு 5 கம்பெனி கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இதில் அன்லிமிட்டடாக நீங்கள் நிறைய ஸ்டாக் ஏற்றிக்கலாம், பில் போடலாம். யூசேஜ் ஈஸியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஏற்றுறதுக்கும் இதோட வெர்ஷன் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதோ அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.